ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க ஒரு யங் கப்பிள் அவங்க ஃபார்மர்ஸ் தான். அவங்க நதியோரமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கூடையில் வச்ச மாதிரி ஒரு குழந்தை மிதந்து வருது. அதை பார்த்த உடனே இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அந்த மேன் இருக்கார்ல, அவர் போய் அந்த குழந்தைய ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை எங்கேருந்து வந்திருக்கோம், இது யாரோட குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். அவங்க சொல்கிறாங்க, இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ அப்போது அந்த மேன் சொல்கிறான், ஐயோ எப்படி நம்ம வளர்க்க முடியும்னு நினைக்கிற, நம்மளோட ஒரு குழந்தைக்கே சாப்பாடு போடுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை, இந்த குழந்தைய நீ எப்படி நல்லபடியாக வளர்க்க முடியும், இந்த பொண்ணை வேறு அட்டாச்சி கொடுத்தா அவங்க கூட நல்லா வளர்த்துப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை விட மாட்டேங்கிறாங்க. இல்லை வேண்டாம், நம்மளே இந்த பொண்ணை வளர்க்கலாம், நம்மளே இந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கலாம், நம்மளுக்கு 2 குழந்தை ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த மேன்மே சரி ஓகே நம்ம வளர்க்கலாம், நீ சொல்கிறேன்ட்டு தான் நான் ஓகே சொல்கிறேன், பட் பின்னாடி ஏதாச்சும் ஏழை குடும்பம் நடந்தா நம்மளுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த குழந்தைய தூக்கும் போது அவளோட முதுகுல பார்த்தா ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு மார்க் இருக்குது. ஸோ இந்த மார்க் எதனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பட் இவங்களால என்ன பண்ண முடியும், இந்த பொண்ணோட உண்மையான அம்மா யாரு அப்பா யாருன்னா கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த குழந்தைய அவங்களே வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 4 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்பவே க்யூட்டா பப்ளியா நல்ல ஒரு 4 வயசு குழந்தையா வளர்ந்துடுறா. அவளோட பேரு மிங்மிங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கூட பார்த்தா இவங்களோட ஒரிஜினல் பையனுமே இருக்கான். 2 பேருமே இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. நம்ம மிங்மிங் கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அவள் சாப்பிட்டு அந்த வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுமே காலியும் ஆகியிருக்கு. இப்போதான் அவள் சாப்பிட்டு முடிச்சிருக்கா. அப்போ அவங்க அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிங்மிங் எனக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னும் போது அந்த பையன், நீ அவ்வளோதான் சாப்பிடுவியோ, ஏன் சாப்பாடு இப்போ பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா, உன்னோட எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம மிங்மிங்கை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். மிங்மிங்க்கு ரொம்ப அழுகையாக வருது, எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அவளோட வளர்ப்பு அம்மா அப்பா வந்துடுறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னும் போது அந்த பையன் சொல்கிறான், அம்மா இவள் சாப்பிட்டுக்கிட்டே தான்மா இருக்கா, நம்ம வீட்டில் இருக்க எல்லா பொருட்களுமே காலி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போவே அந்த மனுஷன் சொன்னார், உன்னை போய் தட்டெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. நான் பண்ண தப்புனால இப்போ என்னோட வீட்டில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பணக்காரவங்களும் கிடையாது, எங்ககிட்ட மித்தவங்களுக்கு இவ்வளோ சாப்பிட போகிற அளவு எங்ககிட்ட பணம் இல்லை, நாங்களே போவர் தான், நீ சாப்பிட்ற சாப்பாடை பார்த்தா எங்களுக்கே சாப்பாடு சாப்பிட அடுத்த வேலைக்கு எதுவும் இருக்காது போல, உன்னை ஏன் தான் கூட்டிகிட்டு வந்தோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்போது மிங்மிங் அழுதுகிட்டே இருக்கா, ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா, எனக்கு பசிக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இதுக்கு மேலே இவளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, ஆல்ரெடி இவளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக 1 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டோம், நம்மளோட எல்லா மணியும் செலவாகிடுச்சு, இதுக்கப்புறமும் இவ சாப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னா அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வேறு வழி தெரியல. ஸோ இவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுடுறாங்க. ஆனால் மனசாட்சி இல்லாமல் ஒரு 4 வயசு குழந்தைய வீட்டை விட்டு துரத்தி கதவையும் சாத்திடுறாங்க. மிங்மிங் ரொம்ப அழுதுட்டு இருக்கா, ப்ளீஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு யார்கிட்ட போக தெரியும், எனக்கு யாரையுமே தெரியாது, இந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. பட் அவங்க ஃபேமிலி அவளை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி தான் அவங்க அம்மா கத்துறாங்க. மிங்மிங் தெருவழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே அந்த குட்டி பொண்ணை பற்றி மனசாட்சியே இல்லாமல் குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிறாங்க, அந்த லீ ஃபேமிலி இந்த பொண்ணை வளர்ப்போன்னு சொல்லி தத்தெடுத்தாங்க, இவ ஏதோ நதியிலேருந்து வந்தாலாமா, பட் இவளுக்கு சோறு போட முடியல அவங்களால, அவங்க ஆல்ரெடி அவங்களோட ஏக்கர்லாம் விற்றுட்டாங்க, ஆனால் இன்னுமே அவள் சாப்பிட்டுட்டே தான் இருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மிங்மிங்க்கு இதெல்லாம் கேட்டுகிட்டே தான் போகிறா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் எப்படி அவள் இதெல்லாம் சமாளிக்க முடியும். ஸோ அவள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இப்போது நம்மளோட மாஸ்டர் இருக்கார்ல, பக்கத்து ஊரில் ஒருத்தவர் இருக்கார், அவரோட பேர் ஜிங், அவரோட வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் வேலுன்னு கேட்டாங்க, இப்போது நம்ம இவளை வாங்கி கொடுத்தோன்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுமே ஆமாம் பேசாமல் இந்த பொண்ணை பிடிச்சி அவங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
நம்ம மிங்மிங் வந்து போகிறதுக்கு எந்த இடமும் இல்லாமல் ஒரு மரத்துக்கடையில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு பசிக்கிறனால கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப அழுகையாக வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தா அந்த மாஸ்டர் ஜின் வீட்டில் இருந்து அந்த ஆளை வர சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டி போயிட்டு இந்த பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, இந்த பொண்ணு நல்லா வேலை பாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருமே சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மிங்மிங் கிட்ட நீ அங்கே போனோன்னா உனக்கு சாப்பிட்டு நிறைய கிடைக்கும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. மிங்மிங்மே நம்மளோட அம்மா அப்பாவும் நம்மளை விட்டுட்டாங்க, ஸோ கண்டிப்பாக நம்மளாக தான் சர்வை பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஓகே சொல்லிடுறா. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்கிது. நம்ம மிங்மிங்கை ஒரு டாங்க்கு மேலே உட்கார வச்சு மாஸ்டர் ஜிங்கோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போன உடனே கிச்சனில் தான் அவளுக்கு ஒர்க் தராங்க. அங்கே இருக்க ஹெட் வந்து சொல்கிறாங்க, நீ இங்கே எல்லா அடுப்புமே நல்லா எரியுதான்னு பார்த்துட்டே இருக்கணும், நீ எந்த ஒரு ஃபுட் ஐட்டம் மேலேயும் கை வச்சிடவே கூடாது, உனக்கு புரியுதுல நான் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது மிங்மிங்குமே ஓகேன்னு சொல்கிறா. பட் ஃபுட் ஐட்டம்ஸை பார்த்து அவளால் எப்படி அவளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? அதுவும் இல்லாமல் ரொம்ப பசியில் வேற இருக்கா. பட் இருந்தாலும் அவள் வந்து வாழணும் அப்படின்றதுக்காக சரின்னு சொல்லிடுறா. அப்போது நம்ம மிங்மிங்குமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிது. அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, தப்பி தவறி கூட எந்த ஃபுட்டும் எடுத்து சாப்பிட்றாத, லாஸ்ட் டைம் இங்கே கிச்சனில் 2 குட்டி பசங்க வேலை பார்த்தாங்க, அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஹெட் வந்து அவங்கள ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணி அவங்கள இங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க தெரியுமா. மாஸ்டர் ஜிங் கூட இப்படி பண்ணியிருப்பாருன்னு தெரியல, பட் இந்த ஹெட் வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு மிங்மிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் அங்கே மாஸ்டர் ஜிங் வராரு. அவர் வந்து பார்த்தா அங்கே ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. அவர் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் ஆல்ரெடி சிஸ்டர் அண்ட் பிரதர் இருக்காங்க, ஸோ எல்லாருமே சாப்பிடுவாங்க போல். ஸோ அவர் வந்து அங்கே டெஸ்ட் பார்க்குறாரு. அவர் எடுத்து சாப்பிட்றத பார்க்கும்போது மிங்மிங்கோட வாயில் எச்செல்லாம் ஊறிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தா அவர் வந்து ஒரு சிக்கன் பீஸை சாப்பிடும்போது அவளால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அவள் மாஸ்டர் ஜிங்கிட்டே போயிட்டு எனக்கு ஒரே ஒரு பைட் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த ஃபேஸை பார்த்த உடனேவே மாஸ்டர் ஜிங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃபேஸ் வந்து நார்மல் பீப்புள் மாதிரி இல்லை, இது கண்டிப்பாக வேறு ஏதோ ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் பீஸையுமே அந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுமே சாப்பிட்டக்கப்புறம் நம்ம மாஸ்டர் ஜிங் வந்துட்டு மிங்மிங்கை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அவரோட இன்னொரு பிரதர் அதுக்கப்புறம் சிஸ்டர் கிட்டே காட்டுறதுக்காக. அங்கே போன உடனே அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, இந்த குட்டி குழந்தை யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாஸ்டர் ஜிங் வந்து சொல்கிறாரு, இது யாரோட பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியலையா, இது ஷிங்ஸியோட பொண்ணு, அதாவது ஃபீனிக்ஸோட குழந்தை அப்படின்னு சொல்லும்போது மிங்மிங் அதெல்லாம் கவனிக்கலை. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் ஃபீனிக்ஸ் அந்த சிங்ஸி வந்துட்டு ஃபீனிக்ஸ் தான், பட் அவங்க மனுஷ ரூபத்துக்கும் வருவாங்க. ஸோ அவங்க குழந்தைய தொலைச்சிட்டதா இவங்களுக்குள்ளெல்லாம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அவங்க அம்மாக்கிட்டே ஒப்படைச்சிடலாம் அப்படின்றது தான் ஐடியா இருக்குது. நம்ம ஹீரோயின் பசிக்குது அப்படின்னு சொன்னனால அவளுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவள் சாப்பிட போகும்போது அங்கே கரெக்டாக லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிருது. ஸோ அப்போ தான் தெரிய வருது இவங்க 3 பேருமே மனுஷங்கள்லாம் கிடையாது. மாஸ்டர் ஜிங் வந்துட்டு ஆல்ரெடி அவர் வந்து ஒரு டைகர், அவர் இப்போ மனுஷ ரூபத்தில் இருக்காரு. அவர் டைகராகவும் இருக்க முடியும், மனுஷனாகவும் இருக்க முடியும். அந்த பொண்ணு இருக்கால அவளோட பேர் ரிங் சிங். அவள் பார்த்தா ஒரு பாம்பு போல், அவள் பாம்பு வந்துட்டு இப்போ ஹியூமனோட லைஃப்பில் இருக்கா. இந்த பக்கம் இந்த பிரதர் இருக்கார்ல மெங், அவர் வந்து பார்த்தா ஒரு பிக் போல், அவர் இப்போது ஹியூமன் ஃபார்மில் இருக்கார். ஸோ இதெல்லாம் அந்த லைட் ஆஃப் ஆகும் போது தான் அங்கே ஷேடோஸில் தெரியுது. மிங்மிங் இதெல்லாம் கவனிக்காமல் சாப்பிட்டே தான் இருக்கா. லைட் ஆனானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிங்ஸி வந்துட்டு உடனே அங்கே லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ண வச்சிடுறா. ஸோ அவளுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ மிங்மிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி எப்போவுமே சாப்பிட்டது இல்லாத மாதிரி இருக்குது. அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபுட்டுக்கெலாம் ரொம்ப தேங்க்யூ, நான் இந்த மாதிரி எப்போவுமே சாப்பிட்டுட்டு கிடையாது, என்னோடய வயிறு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு ரிங்ஸி கிட்ட சொல்கிறா. ஸோ ரிங்ஸியுமே சரிவா நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தூங்கவுமே வச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பவுல் நிறைய ஃபுட்டை கொண்டு வந்து ரிங்ஸி வச்சுட்டு தான் எழுப்பி விடுறா. மிங்மிங் எந்திரிச்சோடய அந்த ஃபுட்டை பார்த்தோன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவள் போய் முதல் ஆளாக அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் கேட்குறா, மாஸ்டர் ஜிங் எங்க அப்படின்ட்டு. அப்போது ரிங்ஸி வந்துட்டு நீ சாப்பிட்டு முடி, நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிங்ஸிக்கு வந்து இவள் சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபீனிக்ஸோட குழந்தைய இவள் வந்து கேர் பண்ணிக்கிறான்றது அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பக்கம் காட்டுறாங்க மெங் வந்துட்டு மாஸ்டர் ஜிங் கிட்டே கேட்குறாரு, இப்போ நம்ம இந்த குழந்தைய என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாக்கிட்டே கொண்டு போய் தான் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தா நம்ம மிங்மிங்மே வந்துடுறா.
சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி ரிங்ஸி கூட சேர்ந்து. அப்போது மாஸ்டர் ஜிங் வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட உன்னோட அம்மா கிட்ட நான் உனக்கு கூட்டிகிட்டு போகவா, அவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க, அவங்களால வானத்துலலாம் பறக்க முடியும், நீ அவங்கள பார்க்க விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது மிங்மிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவளோட உண்மையான அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஆசை. அவள் சொல்கிறா, உண்மைக்கே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்களா, இல்லை முன்னாடி என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் மாதிரி என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாஸ்டர் ஜிங்க்கு புரியுது நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு. அவர் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ராவலில் தேவைப்படுறத அவங்க எதை எடுத்து வைக்கிறாங்க இல்லையோ மூட்டை மூட்டையாக நம்ம மிங்மிங்காக சாப்பாடு தான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மெங் வந்து சொல்கிறாரு, நீ எதுக்கு இவ்வளோ ஃபுட்டை எடுத்து வைக்கிற அப்படின்னு ரிங்ஸு கேட்ட. அவள் சொல்கிறா, பசி வந்துடும்ல அப்படின்னும் போது மெங் வந்துட்டு இத்தனையும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது, போகிற வழியில் டவுன் இருக்கும், ஸோ அங்கே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி ஒரு மலையோட உச்சிக்கு போனால் தான் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடைக்கும், அதனால தான். ஸோ அவங்க போகிற வழியிலேயே மிங்மிங் வந்துட்டு நிறைய சாப்பிட்டு அவங்க கொண்டு வந்ததை ஃபுல்லாக காலி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒரு டவுனுக்கு போயிடுறாங்க. மிங்மிங் வந்துட்டு எனக்கு பசிக்குது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே திரும்பவுமே டம்ப்ளிங்ஸ் தான் 10 வாங்குறா ரிங்ஸி. நம்ம மிங்மிங் வந்துட்டு கொஞ்சம் கூட பொறுக்காமல் அந்த 10ஐயும் ஒரு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடறா. அங்கே இருக்க பீப்புளெலாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவங்களுமே அங்கே இருந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஃபாரஸ்ட்டை வந்து அவங்க ரீச் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேலே தான் அந்த மவுண்டன்ஸ் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணும் போதே அவங்க நல்ல நைட் ஆகிடுது. ஒரு நதிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸ் அவங்க பிடிச்சி ஸோ இன்றைக்கி நைட் இங்கேவே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம மிங்மிங் வந்துட்டு தண்ணியில் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறா. அப்படி பண்ண போகும்போது அவங்க ஒரு ஃபிஷ்ஷை பார்க்குறா. உடனே அவள் மனுஷங்க மாதிரி எப்படி அவங்க ஃபிஷ்ஷை பிடிக்க முடியாதுல்ல, பட் இவள் ஒரு ஃபீனிக்ஸோட குழந்தை அப்படின்றனால அவர்கிட்ட நிறைய பவர் இருக்குது. ஸோ அவள் டக்குன்னு நிறைய மீனை பிடிச்சி இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்ட உடனே ரிங்ஸையுமே அதை அவளுக்காக வேக வச்சு தரா. நம்ம மிங்மிங்க்கு பசிக்கிறனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மிங்மிங்மே அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. மிங்மிங்மே தூங்க ஆரம்பிச்சிடறா. ரிங்ஸி தான் அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் ஜிங் வந்து யோசிக்கிறாரு, இங்கே இருக்கிறது ஏதோ சரியாக படல, இங்கே யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தா ஒரு ஓல்டான ஒரு மாஸ்டர் ஒரு குட்டியான பையனும் வந்திருக்காங்க. அந்த ஓல்டான மாஸ்டர் வந்துட்டு நிறைய கலையெல்லாம் கற்று வச்சிருக்காரு. அந்த குட்டி பையனை வந்து அந்த ஓல்டு மாஸ்டர் வந்து ஆன்செஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆக்சுவலி அந்த குட்டி மாஸ்டரோட பேர் டாங்ஸிமோ. அவர் ஆக்சுவலி ரொம்ப இயர்ஸ், அதாவது 300 இயர்ஸாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வர என்ன அப்படின்னா அவர் எப்போவுமே ஓல்டாக மாட்டார், இப்படி சின்ன பையனாகவே இருப்பார். ஸோ இதுதான் அவரோட வரம். ஸோ இவங்கள பார்த்த உடனே அங்கே ஜிங்க்கு வந்துட்டு புரியுது இது வந்து டாங்ஸிமோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. டாங்ஸிமோ பார்த்த உடனே நீ மனுஷனும் கிடையாது, ஒரு டீமனும் கிடையாது, ஒரு டைகரும் கிடையாது, அந்த மாதிரி சக்திலாம் உன்கிட்ட இருக்கு, நீ வந்து ஜிங் தானே அப்படின்னு அவரும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ டாங்ஸிமோ வந்துட்டு இந்த பொண்ணை பார்க்க எனக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது, இந்த பொண்ணு வந்துட்டு மிங்மிங்கா அப்படின்னு கேட்ட உடனே ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அந்த ஃபீனிக்ஸோட குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து கேட்குறாரு எப்படி இந்த பொண்ணு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குட்டி பையனை பார்த்த உடனே மிங்மிங் வந்துட்டு நீங்கள் என்னோட பிக் பிரதராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த ஓல்டு மாஸ்டருக்கு சிரிப்பு வருது, என்னடா நம்ம ஆன்செஸ்டர் வந்து இந்த பொண்ணு இப்படி ட்ரீட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கல்லில் ஏறி உட்காந்த உடனே அவள் டம்ப்ளிங்கை கொடுத்துட்டு நீங்கள் இதை சாப்பிட்டு பார்க்குறீங்களா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நச்சு பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா ஜிங் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு எங்களோட கிச்சனுக்கு ஒர்க் பண்ண வேண்டாம், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க, இவள் ஃபீனிக்ஸோட குழந்தைன்றனால அப்நார்மலாக இருந்திருக்கா, இவன் நிறைய சாப்பிடுவாள், அது அவங்க ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி ஆக்கி அவங்க அவளை வீட்டை விட்டு துரத்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை மீட் பண்ண வைக்கல நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டாங்ஸிமோ சொல்றாரு, மிங்மிங்கா அவங்க அம்மா எப்போ தொலைச்சாங்க அப்படின்னா டீமன் கிங் கூட சண்டை போடும் போது தான். அந்த டீமன் கிங் வந்துட்டு இந்த குழந்தைய எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு நினைச்சான். பிகாஸ் அவனால ஒரு ஃபீனிக்ஸவே கட்டுப்படுத்த முடியலன்னா அவங்களோட குழந்தைய எப்படி கட்டுப்படுத்த முடியும், அவன் தான் அவனோட ஹஸ்பண்டையுமே கொலை பண்ணான். ஸோ அதனால தான் இந்த குழந்தைய
மாஸ்டரையை அவங்க ஒரு ரிவர் வழியாக அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ இப்போது நம்ம அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஸிமோ சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்தால் உங்களுக்கே ஆபத்து தான், ஸோ நானே மிங்மிங்கை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் ட்ராவலில் செட் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்கும் போது இந்த ரிங்ஸிக்கு மெங்க்கு ஜிங்க்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு மிங்மிங்கை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ ரிங்ஸி வந்துட்டு நம்ம மிங்மிங்காக நிறையவே ஃபுட்டெல்லாம் கட்டி கொடுக்குறா. நிறைய ஃபுட்டெல்லாம் கட்டி கொடுத்துட்டு இதை நீ போகிற வழியிலே சாப்பிட, உனக்கு பசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும்போது மிங்மிங் வந்து ரொம்ப தேங்க்யூ, பட் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அங்கே எல்லாருக்குமே கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு. ஓல்ட் மாஸ்டர், டாங்ஸிமோ, மிங்மிங் 3 பேர் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தா மிங்மிங் வந்து லொடன்னு டாங்ஸிமோ கிட்ட பேசிட்டே தான் இருக்கா. இதை பார்க்கும் போது ஓல்ட் மாஸ்டருக்கே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்குது. ஸோ அவள் பார்த்தா, இந்த கேக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் ஃபோர்ஸ் பண்ணனால அவருமே வாங்கி அதை சாப்பிட்றாரு. அவருக்கு அது பிடிக்குது. பட் இருந்தாலும் இல்லை எனக்கு போதும், நீயே சாப்பிட அப்படின்னு அவளுக்கு தான் பசிக்கும் அப்படின்றனால சாப்பிட வைக்கிறாரு. ஸோ அவங்க கொஞ்சம் தள்ளி போகும்போது அங்கே ஒரு ஊர் மாதிரி இருக்குது காட்டுக்குள்ளேயே. ஆக்சுவலி அந்த ஊரில் கொஞ்சம் மக்கள் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போது மிங்மிங் கிட்ட வந்து அங்கே டாங்ஸிமோவும் அவன் முன்னாடி லைஃப்பை எப்படி லீட் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கொஷின் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயுமே அந்த ஓல்ட் மாஸ்டர், டாங்ஸிமோ, நம்ம மிங்மிங் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க நைட்டு வந்துட்டு ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டன் கிட்ட தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்போ மிங்மிங் வந்து தூங்க வைக்க சொன்னால் அவள் சொல்கிறா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு கதை சொல்கிறீங்களா அப்படின்ட்டு. அப்போது டாங்ஸிமோ வந்துட்டு எனக்கு கதைலாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவள் அப்போ உங்களுக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்போது அவர் வந்துட்டு எனக்கு சாண்ட் பண்ண தான் தெரியும், நான் வேணா அப்படி பண்ணவா அப்படின்னு சொல்லி அவர் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதை கேட்டுட்டு அவள் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறா. அவர் நல்லாவே கேர் பண்ணிக்கிறார் அந்த டாங்ஸிமோ. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வழியில் பார்த்தா மிங்மிங் வந்துட்டு அந்த சினாரியோலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போது டாங்ஸிமோக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, இங்கே யாரோ வர போகிறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே அந்த பிளாக் டிமானோட ஆளெல்லாம் வந்துடுறாங்க. பிளாக் கலரில் அது ஒரு மாதிரி உருவம் மாதிரி இருக்குது. ஸோ அதுங்கெல்லாம் வந்து இப்போது நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் கொலை பண்ணணும், ஏன்னா ஒரு ஃபீலிங்ஸவே தாங்க முடியல, இன்னொரு ஃபீலிங்ஸா அப்படின்றனால மிங்மிங்கை கொலை பண்ணிடணும் அப்படின்ட்டு தான் அவங்களாம் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம மிங்மிங் அவள் பாட்டுக்கு ஸ்பைஸியாக ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கா. டாங்ஸிமோவும் அந்த ஓல்ட் மாஸ்டர் வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒருத்தவன் மட்டும் நம்ம மிங்மிங் மேலே கத்தியை வச்சு குத்த வரும்போது அவள் ஆன்னு சொல்லி வாயை தான் திறக்கிறா. பார்த்தா அதுலேருந்து தீயெல்லாம் வந்துடுது. ஆயிரம் தான் இருந்தாலும் ஃபீனிக்ஸோட குழந்தை. அப்போ இதை பார்க்கும்போது டாங்ஸிமோக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் சொல்கிறாரு, இது எப்படி நீ பண்ணணும் போது நான் சாப்பிட்டது ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு, நான் வாயை தான் திறந்தேன் அப்படின்னு. உடனே அங்கே இருக்க எல்லாத்தையுமே அவங்க அடித்து போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேஜிக் பண்ண உடனே அவளோட அந்த ஸ்பைசினஸ் போயிடுது. ஸோ அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடியே தான் மாஸ்டர் ஜெங் மெங், அதுக்கப்புறம் ரிங்ஸி எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு மிங்மிங்கை நம்ம கூட இருந்தே பார்த்துக்கணும், இவங்க என்னதான் பார்த்துக்கிட்டாலுமே இவங்களுக்கு டேஞ்சர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் நைட் ஆகிறது. பார்த்தா அவங்க வந்து உச்சி மலைக்கு போயிடுறாங்க. மிங்மிங் சொல்கிறா, இந்த பாதையில் நடக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போது நான் கீழே வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் போது டாங்ஸிமோ சொல்கிறாரு, இங்கே நான் இருக்கேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஓல்ட் மாஸ்டர் கிட்ட, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இங்கே தான் அந்த டிமான் கிங் வந்துட்டு இவங்களோட அம்மா ஃபீனிக்ஸ் கிட்ட வந்து சண்டை போட்டான். ஸோ இப்போ நம்ம இங்கே இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக அந்த டீமன் அட்டாக் பண்ண வருவான், நம்ம தான் இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி டாங்ஸிமோ ஐடியா பண்ணுறாரு. ஸோ டாங்ஸிமோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்தால் அவளை பார்த்துக்கிறாரு. ஓல்ட் மாஸ்டருமே பார்த்துக்கிறாரு. பார்த்தா எதிர்பார்த்த மாதிரியே அந்த பிளாக் டிமாண்ட் வந்துடுறான். பிளாக் டிமாண்ட் வந்துட்டு ஒரு பெரிய டிமாண்ட், அவனுக்கு கீழே ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவன் வந்துடுறான் நம்ம ஹீரோயினை வந்து கொலை பண்ணுறதுக்காக. டாங்ஸிமோவும் அந்த ஓல்ட் மாஸ்டரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஓல்ட் மாஸ்டருக்கு ரொம்பவே அடி
அடிபட்டுருது. அவரை வந்துட்டு இப்போது காப்பாற்றணும் டாங்ஸிமோ. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டுருக்கு. மிங்மிங்க்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தா மிங்மிங்கோட உண்மையான அம்மா அந்த ஃபீனிக்ஸ் அவங்க அங்கே வந்துடுறாங்க. அந்த ஃபீனிக்ஸ்னால மட்டும்தான் அந்த டிமானை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்துட்டு அங்கே அந்த டெமான் கூட சண்டை போட்டு அவங்க தீயெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண உடனே அந்த டெமான் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடுது. அது மொத்தமாக அழிஞ்சு போல, இப்போதைக்கு வந்துட்டு அது உள்ளே மறைஞ்சு போயிடுது. ஸோ அவங்க வந்து நம்ம மிங்மிங்கை பிடிச்ச உடனே அவள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு மிங்மிங்கை வந்து தூங்க வச்சிடுறாங்க. அப்புறம் டாங்ஸிமோ கிட்ட பேசுகிறாங்க. இன்னும் என்னோடய ஒர்க் மொத்தமாக முடியல. இப்போது நான் இந்த உலகத்தில் இருக்கிறேனோ இல்லையோ, மிங்மிங் வந்து இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து இந்த டெமோனை அடிக்க விட மாட்டேன். பிகாஸ் இவங்க தான் என் ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருக்காங்க. நான் வந்து என் பொண்ணு கூட இருந்து அவளை பார்த்துக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்காக இதெல்லாம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, என் குழந்தைய நீங்கள் தான் வளர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்கும்போது டாங்ஸிமோவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் மிங்மிங் வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ணியிருக்கா. பட் அவங்க அம்மா வந்துட்டு தன்னோட குழந்தை இதில் ரொம்ப ஃப்ரீயாக வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்றதுக்காக அவங்களவே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக துணிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க போதே மாஸ்டர் ஜிங் மெங் அப்புறம் ரிங்ஸி எல்லாரும் அவங்க வந்துடுறாங்க. அப்போது டாங்ஸிமோ பார்க்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி இவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அந்த ஃபீனிக்ஸை வந்து க்ரீட் பண்ணிவிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் நிறைய சாப்பிட்டா அதனால தான் அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இது உங்கள் குழந்தைன்னு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஃபீனிக்ஸ் சொல்கிறாங்க, இப்போது நான் என் லைஃப்பை வந்துட்டு கண்டிப்பாக நல்லா லீட் பண்ணுவேன். நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக திரும்பி வருவேன். அப்படி திரும்பி வரலைன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த டீமானை அழிக்காமல் நான் இறந்து போக போகிறது கிடையாது. ஒரு வேளை என்னால் இந்த டீமான் அழிக்க முடியாமல் அந்த டெமான் வந்து என்னை அழிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மிங்மிங்கை வச்சு தான் அந்த டெமானை அழிக்கணும். நீங்கள் தான் அவளை கைட் பண்ணணும், நீங்கள் தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க மிங்மிங்கை கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. மிங்மிங் எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மாவை காணும். அவள் அழுதுகிட்டே வந்து டாங்ஸிமோ கிட்ட எங்கே என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது டாங்ஸிமோ சொல்கிறாரு, உங்கள் அம்மா வந்துட்டு சில வேலை விஷயமா போயிருக்காங்க, கண்டிப்பாக திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னும் போது அவள் பயங்கரமாக அலறா. அவள் சொல்கிறா, நீங்களாச்சும் என் கூட இருப்பீங்க தானே அப்படின்னும் போது டாங்ஸிமோ சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிங்கி ப்ராமிஸ்மே பண்ணுறாரு நம்ம மிங்மிங் கூட. அதுக்கப்புறம் மிங்மிங்கை வந்து டாங்ஸிமோ அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க. டாங்ஸிமோ வந்துட்டு நம்ம மிங்மிங்க்கு அவளோட பவர்ஸ் எல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா பவர்ஸுமே சொல்லித்தராரு. அவள் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கையில் வந்து தீ வந்துடுது. இதை பார்க்கும்போது மிங்மிங்கே பயந்து போயிட்டு எனக்கு பயமாக இருக்குது, என் கை எரிஞ்சு போயிட போகுது அப்படின்னும் போது டாங்ஸிமோ சொல்கிறாரு, அதெல்லாம் எரிஞ்சு போகாது, இதை கண்ட்ரோல் பண்ணு, இதை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பிளாக் டெமான் வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு அவனோட அந்த மித்த டெமான்லாம் சொல்லி அனுப்பி விடுறான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அங்கே மாஸ்டர் ஜிங் மெங் ரிங்ஸி ஓல்ட் மாஸ்டர் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த குட்டி குட்டி டெமான் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மிங்மிங்க்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஸோ அப்போ பார்த்தா அங்கே அந்த பிளாக் டெமான் வந்துட்டு நம்ம மிங்மிங்கை அட்டாக் பண்ண வரும்போது அவளுக்கு கோவம் வருது. பிகாஸ் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அம்மாவுக்கும் இவனுக்கு தான் சண்டை வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அவள் வந்துட்டு அவள் சக்தியை யூஸ் பண்ணி கத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவள் வந்துட்டு தீயாக கக்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ அந்த தீயெல்லாம் எரிஞ்சு அந்த பிளாக் டெமான் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அவன் இப்போதைக்கு அங்கேருந்து போயிடுறான். அவளால் அவளோட ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அப்போது டாங்ஸிமோ போயிட்டு உன்னோட அம்மா பற்றி யோசி, எங்களெல்லாம் பற்றி யோசி, நீ வந்து உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவளுமே இப்போ கூல் டவுன் ஆகிடுறா. அவளுமே இப்போ ஓகேவாகிடுறா. அவளோட பவர்ஸ் அவளுக்கு கண்ட்ரோல் பண்ணவும் தெரிஞ்சிருது. ஸோ அப்படியே லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. 4 years லேட்டர் காட்டுறாங்க. இப்போ நம்ம மிங்மிங் வந்து 8 years ஓல்டாக இருக்க ஒரு பொண்ணாக மாறிடுறா. இப்போ வரைக்குமே அவங்களோட ஃபீனிக்ஸ் அம்மா வரலை. ஸோ நம்ம டாங்ஸிமோ அப்புறம் ஜிங் மெங் ரிங்ஸி ஓல்ட் மாஸ்டர் எல்லாரும் கூட சேர்ந்து தான் மிங்மிங் வந்து வளர்ந்துட்டுருக்கா. எல்லாருமே ஒன்றாவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அவளை ஒரு குட்டி பொண்ணு மாதிரி தன்னோட குழந்தை மாதிரியே எல்லாரும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவளுமே ரொம்ப சந்தோஷமாக அவளோட பவர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவள் அங்கே இருக்கா. அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டாங்ஸிமோ வந்துட்டு ஒரு லெட்டரை வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலி அந்த லெட்டர் வந்துட்டு அவங்க அம்மா தான் மிங்மிங் கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க
சொல்கிறாங்க ஒரு 2 இயர்ஸில் நான் திரும்பி வரல அப்படின்னா இந்த உலகத்தில் நான் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த லெட்டரை என்னோட பொண்ணுக்கிட்ட கொடுங்க, அப்போது இதை நீங்கள் அவளுக்கு ரீட் பண்ணி காட்டுங்க, அப்போ அவள் என்னை பற்றி எல்லாமே புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவள் வந்துட்டு டாங்ஸிமோ கிட்ட கொடுத்து நீங்கள் எனக்கு இதை ரீட் பண்ணி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவருமே ரீட் பண்ணுறாரு. இந்த லெட்டர் ரீட் பண்ணும்போது உன்னோட அம்மா இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறாரு. இந்த உலகத்தில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக வாழணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த பிளாக் டெமான் கூட சண்டை போட போனேன். பட் அது நடக்க முடியல. என்னோட பழைய பவர்ஸ் வந்துட்டு இப்போ நான் ஓல்டானனால என்கிட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ என்னால் இந்த பிளாக் டெமானை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ தான் அவனை அழிக்கணும். அவனை அழிச்சாதான் நம்மள மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும். அந்த டெமான் இன்னும் நல்ல சக்திசாலியாக மாறிட்டான் அப்படின்னா இந்த உலகத்தவே அழிச்சிடுவான். அவனுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உன் கையில் தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை ரீட் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் சொல்கிறா, நான் எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே நான் பண்ணுவேன், நான் அந்த பிளாக் டெமானை அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கே போகிறா. ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த பிளாக் டெமான்மே நம்ம குட்டி பொண்ணு கூட சண்டை போடுறதுக்காக வரான். அப்போது மெங்மெங் வந்துட்டு அவங்க அம்மாவை இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு கோபத்தோட அவளோட அந்த பவர்லாம் யூஸ் பண்ணுறா. ஸோ அவங்க அம்மா எப்படி அந்த டெமான் அழுக்க நினைச்சாங்களோ அதை இவ ஃபுல்ஃபில் பண்ணிடுறான். அந்த டெமான் வந்துட்டு இந்த உலகத்துல இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம மெங்மெங்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெங்மெங் வந்துட்டு அவளோட பவரை ரொம்ப யூஸ் பண்ணனால அவகிட்ட இப்போ எனர்ஜிஸே இல்லை. டாங்ஸிமோ தான் அவர் வந்து ஏதோ டேப்லெட் மாதிரி வச்சுருக்காரு, அது அவர் யூஸ் பண்ணுறது. ஸோ அது நம்ம மெங்மெங்க்கு கொடுக்குறாரு. இப்போ மெங்மெங்குமே ஓகே ஆகிட்டா. ஸோ மெங்மெங் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு என் கூட தான் எப்போவுமே இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட டாங்ஸிமோ, ஓல்ட் மாஸ்டர், மாஸ்டர் ஜிங், ரிங், ஜி, மெங் எல்லார் கூடயுமே ஒரு ரொம்ப சந்தோஷமான லைஃப்பை லீட் பண்ணுறா. ஸோ இப்படி ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.